அருமையான வார்த்தை. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம அதிகமாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இன்விடேஷன் கார்டில் பார்ப்போம். அதிகமாக இந்த வசனம் அங்கே தான் இடம்பெறும். ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே தருகிறார். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் ஏற்ற மணமகனுக்கோ மணமகளுக்கோ ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த மெய் விவாகம் என்கிறதான காரியத்திலே தலைப்பிலே அந்த வசனத்தை அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் அங்கே தான். அதற்காகவே இந்த வசனத்தை நம்ம வச்சுட்டோம். இந்த வசனம் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ஒரு வசனத்தை தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்க வீடுகளிலே நம்ம பார்க்குறோமோ, அதை போல் இந்த வசனத்தை இதுக்கு நம்ம ஆக்கிட்டோம். ஆனால் இந்த வசனத்துக்கு பின்னாடி அநேக காரியங்கள், அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை சாலமோன் ஞானி எழுதி வைக்கிறான். பிரசங்கியிலே 3:11 சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறாராம். எப்படி செய்கிறாராம்? அதினதின் காலத்திலே. அதினதின் காலத்திலே யோபு சொல்லுவார், ராசிகளை அதினதின் காலத்திலே வரவிடுகிறார். வானத்தில் உள்ள காரியங்கள், வானத்தில் வான மண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்கள் காரியங்கள், இன்றைக்கும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் பாருங்க, விண்வெளி மையத்திலே ஒவ்வொரு நாளும் வானில் நடக்கக்கூடிய காரியங்களை கண்காணிக்கிறாங்க. நியூஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? வானத்திலே ஒரு அதிசயமான காரியம் நடந்தது, ஒரு விண்கல் புறப்பட்டது, ஒரு விண்கல் இந்த இந்த பாதையை நோக்கி போனது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம 2027 ஒரு முழு சூரிய கிரகணத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த காரியங்கள் வரப்போகிறது. அது வந்ததுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே தான் அந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுது. நம்ம சாதாரண கண்களாலேயே அதை எல்லா இடத்துலையுமே காண முடியும். 6 நொடிகளுக்கு மேலே நீடிக்கும். இதெல்லாம் அறிவியல் தகவல். எப்படி இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க? வானத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது. அதற்கென்று தனி படிப்புகள் காரியங்கள் ஒன்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ராசிகளை அதினதின் காலத்திலே வரவிடுகிறார். அவங்க அறிஞ்சு அதை படித்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவர் அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், திட்டம் செய்திருக்கிறார். இந்த காலத்தில் இது வரணும், இப்போ இது வரணும். ஆமாம், பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வானத்திலே செய்த தேவன் வானத்தில் செய்கிறாரு. எப்பேற்பட்ட காரியம் அவர் செய்கிறாரு நம்முடைய வாழ்க்கையிலே. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே செய்கிற தேவன். எவ்வளோ ஒரு பெரிய சத்தியம் இந்த வார்த்தை, அதினதின் காலம். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் இந்த காலத்திற்கு முன்னே சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவ திட்டத்தை விளக்கிடுறோம். ஏன் வாழ்க்கையிலே சில போராட்டங்களுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது? ஏன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? அதினதின் காலத்திலே செய்யக்கூடிய அந்த தேவ கரத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருக்காதனால தான். அதினதின் காலத்திலே தேவ திட்டம் கூட அதினதின் காலத்திலே நடந்தது. தேவ திட்டம், ஆண்டவர் நமக்காக மீட்பை சம்பாதித்து கொடுக்க பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி கொடுத்த அந்த மீட்பு, சிலுவையின் இரத்தம், அதினதின் காலத்திலே அது நடந்தது. அப்போ பாருங்க, சகலமும் அதினதின் காலத்திலே திட்டம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த காரியத்தை உணர்றோமா? தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனால் அதினதின் காலத்தை உணர முடியும். அதனால தான் இந்த காலங்களை குறித்ததான அந்த ஞானம் நமக்கு வேண்டும். காலங்கள். அதனால தான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 31:15, என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது. ரகசியம் என்ன தெரியுமா? அந்த காலங்களுக்குள்ளே சில காரியங்கள் எனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் அதினதின் காலத்திலே அவருடைய கரத்தினாலே எனக்கு நிறைவேறும். அதுதான் ரகசியம். என் காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய கரத்திலே நம் காலங்கள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அதினதின் காலத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் கரெக்டாக நடந்துரும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாம் அற்புதம் என்று வேதம் அதை வர்ணிக்கிறது. முதலாவது அற்புதம், ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். கல்யாண வீட்டிற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சரசம் குறைவுபடுகிறது. அங்கே இயேசுவினுடைய தாயார் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை. காலங்கள் சில காரியங்களுக்கு ஆண்டவர் காலங்களை நியமித்திருக்கிறார். காலங்கள், அந்த காலங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, திட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும். அதனால தான் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பேதுரு சொல்லுவார், பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க.
அந்த கரத்துக்குள் அடங்கியிருக்கும்போது அந்த காலத்திற்குள் ஆண்டவர் செய்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான தேவ கிருபை நம்மை நடத்தும். ஏன் சிலருக்கு அந்த காலத்துக்குள்ள அடங்கியிருக்க முடியல, சில காரியங்களை டக்கு டக்குன்னு ஏன் பண்ணிடுறாங்க? என்ன நடந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, முற்பிதாவினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? சாராள் என்ன செஞ்சாங்க? அந்த காலங்களுக்காக காத்திருக்க மனதில்லை. 25 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஈசாக்கை கையில் வாங்கும்போது 100 வயது பெற்றுக்கொள்ள அந்த காலத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய இல்லை. இவளாலே என் வீடு கட்டப்படும், ஒருவேளை இவளாலே என் வீடு கட்டப்படும், அடிமை பெண்ணோடே சேரும். அங்கே சில காரியங்கள் மாற்றம் பெறுகிறது. சில காரியங்கள் அங்கே பாருங்கள், தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஒரு சந்ததி உருவாகிறது. அப்போ அந்த காலத்திற்குள்ளே அடங்கி இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? அந்த காலத்திலே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்ன பண்ண வேண்டும்? கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவனுக்கு காலத்திலே செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கரத்துக்குள் அடங்கி இருக்கிறாங்களோ, தேவ கரத்துக்குள் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அதினதின் காலத்திலே செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே. தேவ திட்டம் கூட காலத்திலே நிறைவேறியது என்று நான் சொன்னேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. காலம் நிறைவேறின போது ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த உலகத்திலே இத்தனை பாடுகள், போராட்டங்கள், இருண்ட காலங்கள் பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் அது இருண்ட காலம் என்று வேதம் வர்ணிக்கிறது. தேவனுடைய வாக்கு இல்லை. எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியாக வெளிப்படும் வரைக்கும் ஒரு இருண்ட காலம் இருந்ததோ, ஏலி ஆசாரியனாக இருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அங்கே ஒரு இருண்ட காலம். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனாலும் காலம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். தேவ திட்டமே அந்த காலத்திற்குள் அடங்கியிருந்தது. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே அடங்கியிருக்க வேண்டிய காலம் அது. அடங்கியிருந்ததுனால உயர்த்தப்பட வேண்டிய நேரத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் கலகம் பண்ணி இருந்தாரானால், அந்த நேரத்தில் அவர் ஏதாவது செஞ்சிருப்பாரானால், குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணியிருப்பாரானால் உயர்த்தப்பட்டிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டிய அந்த காரியங்கள். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்ய வேண்டுமா? அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். இந்த வசனம் மிக அற்புதமான வசனம். ஏதோ திருமண கார்டில், இன்விடேஷன் கார்டில் போடுறதுக்கான வசனம் மாத்திரமல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் இது. நம்முடைய வாழ்க்கையிலே வாசிக்க வேண்டிய வசனம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள், சில சூழ்நிலைகளை குறித்ததான ஒரு திட்டங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் தேவ திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் ஒரு மேப் வச்சிருக்கிறாரு நம்ம குறித்து. பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. சில காரியங்கள் அவசரப்பட்டு போகிறதுனால சில சூழ்நிலைகளை நம்ம சம்பாதித்து கொள்கிறோம். ஆமாம், பாருங்கள், அதே போல தானே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல தான், இஸ்மவேலை பெற்றெடுத்தது போல தான். சில காரியங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பின்னாடி ரொம்ப வலிச்சது ஆபிரகாமுக்கு. அப்பத்தையும் துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வழிவிட்டு அனுப்பும் போது நீதிமானாகி ஆபிரகாம் இருதயத்திலே வாதிக்கப்படாமல் இருந்திருப்பார. நினச்சி பாருங்க. தேவத்திட்டம். சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். விஷயம் என்ன தெரியுமா? நீ கேட்டில்ல, முதல்ல எங்கிட்ட நீ அனுமதி கேட்டியா? நீ சாராள் சொன்னதை கேட்டு ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தாயே. இப்பொழுதும் சாராள் சொல்வதை கேள். ரொம்ப கஷ்டம். சில காரியங்களை செய்யும்போது நம்ம சில காரியங்களுக்குள்ள அகப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் காலத்துக்குள் அடங்கியிருக்கிறதான ரகசியம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அழகாய் அற்புதமாய் நேர்த்தியாய் செய்கிறார். எஸ்தர் புத்தகத்தை பாருங்க. சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், மொர்தெகாய் செய்த அந்த நன்மை அதுவரைக்கும் தெரியலை ராஜாவுக்கு. ஆனால் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு அந்த நடவடிக்கைகள் அந்த எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கும்போது, அந்த புத்தகங்களை, அந்த குறிப்பேடுகளை எடுத்து படிக்கும்போது மொர்தெகாய் செய்த காரியம் தெரிகிறது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருக்கு இவரை நம்ம கனம் பண்ணணுமே, இவரை நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான ஒரு ஞானம் அவருக்கு உண்டாகிறது. அப்போ என்ன சூழ்நிலை ஆகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. ஆமானை கொண்டு யாரை
எதிரியாக நினச்சானோ அந்த எதிரியே வந்து அவனை உயர்த்தும்படியாய் அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அந்த காலத்திற்குள்ளாக அடங்கியிருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ கரத்திற்குள் அவர்கள் அடங்கியிருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே காலங்களிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் செய்வார். காலங்களிலே செய்ய வேண்டிய நன்மையை ஒரு உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். இதுதான் சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அவள் நகைத்தாள். நகைப்பு என்கிற அர்த்தமுள்ள ஈசாக்கை கரங்களிலே ஏந்துபடி ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஈசாக்கு சாதாரணமான பிள்ளை அல்ல, காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனால பாருங்க அற்புதமான ஒரு காரியம். ஈசாக்கு திருமணமானவுடன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் வசனம் அழகாக சொல்லும். ரெபேக்காளை தன்னுடைய தாயாகிய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அந்த தாயாரினால் ஏற்பட்டிருந்த அந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். அது வரைக்கும் துக்கம் அவனுக்கு மாறல். அவ்வளவா தன்னுடைய தாயாரை அவன் நேசித்தான். சாராளுடைய கூடாரம், அதற்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. ஏன் வேறொரு கூடாரம் போட்டிருக்கலாமே, இன்னொரு கூடாரம் போட்டிருக்கலாமே? இல்லை இல்லை, அந்த கூடாரத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு அதிசயம் இருக்கிறது. அங்கேதான் சந்ததிகள் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாரை மலடின்னு சொல்லி இகழ்ந்தாங்களோ, யார் அப்படியெல்லாம் பேசினாங்களோ, அந்த கூடாரத்துக்குள்ள ரெபேக்காளே உனக்கான காரியங்கள் உண்டு, உன்னுடைய கற்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். முற்பிதாக்களை ஆசீர்வதித்து கற்ப பிறப்புகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்டார். அங்கே சாராளுடைய கூடாரம். அல்லேலூயா. காலத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதான கிருபை. ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்க, சாராள் அவசரப்பட்டாங்க, ஆனால் ஈசாக்கு அவசரப்படாமல் அமைதியாக இருந்ததுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளஸ்ஸிங் 40 வயசில் தியானம் பண்ணிட்டு வெளியிலேருந்து வரும்போது ரெபேக்காளை ஆண்டவர் காட்டுகிறார், அழைத்து கொண்டு வருகிறார். எலியேசர், காலத்திற்குள் அடங்கி இருந்தவனுக்கு போ, உன்னுடைய தாய் சாராளுடைய கூடாரம், உன்னுடைய வாழ்க்கை அங்கே துவங்கு, அங்கே இருந்து சந்ததிகள் புறப்படும். யாக்கோபு ஏசா, யாக்கோபிலிருந்து ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேலின் கோத்திரங்கள் பிரிந்து யூதா வம்சத்திலிருந்து யூத ராஜசிங்கமாய் அங்கே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். காலத்துக்குள் அடங்கி இருக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கொண்டே போகலாம். தானியேலுடைய வாழ்க்கை மிக அற்புதமாய் சிங்க கெபிக்குள்ள உள்ள போகிற வரைக்கும் பரலோகம் தானியேலை பார்த்து கொண்டிருக்கிறது. சிங்கங்களின் வாய்களை கட்டி அந்த பரலோகத்தின் தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். சிங்கங்களின் வாய்களை கட்ட மொத்த பரலோகமும் பார்த்து கொண்டிருந்தது தானியேலுடைய வாயை. என்ன பேசுவான்? ஒன்றுமே பேசலை. அல்லேலூயா. சில நேரங்களிலே மௌனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் உண்டு வாழ்க்கையிலே. ஒன்றுமே பேசலை தானியேல், அமைதியாக உட்காந்துருப்பார்ல, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு அங்கேயும் போய் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பார். தினம் செய்து வந்தபடியே 3 வேளையும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். பரலோகம் பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது, உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. காலங்களிலே நமக்கு செய்ய வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் கருத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனவர். நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சில நேரங்களிலே உலகம் நம்மை பார்க்கும், என்ன இவங்க வாழ்க்கையில் எல்லாரும் கரெக்டாக போனாங்க வந்தாங்க, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் டிலே. அது நமக்கு டிலே, ஆனால் அவருக்கு இன்னும் நேரம் வரவில்லை. ஆமாம், அவருக்கு இன்னும் நேரம் வரவில்லை. சகலத்தையும் அதினதின் காலத்திலே. அதனால தான் சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து என்னுடைய காலத்தில் நான் கனி கொடுப்பேன். இதுதான் ஆசீர்வாதம். தெய்வ பிள்ளையுடைய ஆசீர்வாதம் இதுதான். என்னுடைய காலத்திலே நான் கனியை கொடுப்பேன். காலத்திலே சகலத்தையும் அதினதின் காலத்திலே, ராசிகளை அதினதின் காலத்திலே வரவிடுகிறவர், சகலத்தையும் திட்டம் பண்ணி ஒவ்வொன்றாய் செய்கிறவர், என் நேரமும் என் வேலையும் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறவர், இதோ அந்தகாரத்தின் வேலையாய் இருக்கிறது என்று சொன்னவர், சிலுவை சுமப்பதற்காக அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தையின் நுகத்துக்கு கீழே அடங்கியிருந்த தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன். அந்த 33 வயது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், 30 வயது வரைக்கும் என்ன பண்ணாருன்னா 3.5 வருடங்கள் தான் அவர் ஊழியம் செய்த காலங்கள். அது வரைக்கும் தாய் தந்தையரின் அந்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய கிருபை. காலத்திற்கு முன்னே பிசாசுக்கு கூட இந்த காரியங்கள் தெரியுது பாருங்க. மனுஷர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. ஆண்டவரை நோக்கி ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி ஓடி வந்து சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலத்திற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்கள். பிசாசுக்கு கூட தெரியுது, எனக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த காலத்துக்கு முன்னாடி ஏன் ஆண்டவரே வந்தீங்க, காலத்திற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீர். அதுக்கு கூட தெரியுது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு வேதனை இருக்குது. அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். காலத்திற்கு முன்னே வேதனைப்படுத்தவா வந்தீர், அதுக்கு கூட அந்த ஞானம் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு இல்லை. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார்,
அந்த பறவைகள் கூட தான் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். காலத்தை அறியாததுனால நிறைய பிரச்சனை, வேலையை அறியாதனால நிறைய பிரச்சனை. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் சொல்லலாமா, காலங்கள் ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குதுப்பா. தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதமாய் நடந்தது. பரலோகம், மொத்த பரலோகமும் தானியேலுடைய வாயை பார்த்து கொண்டே இருந்தது. ஒன்றுமே சொல்லலை. தானியேல் எதற்கு வாய் திறந்தார் தெரியுமா? தானியேலே, தரியுராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையில் வர்றாரு, பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா. அப்போ திறக்குது வாய். ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அதுக்கு முன்னாடி அந்த சிங்ககெபிக்குள்ளே எதற்கு திறந்திருக்கும் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிப்பதற்காக திறந்திருக்கும், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக திறந்திருக்கும். சிங்கம் பார்த்துருக்கோம், வாயை கட்டிட்டார். என்ன செய்யறான் இவன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. இந்த காலை வேளையிலே காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பரிசுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமாம், நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு நீதிகேடும் செய்யலை, ஆண்டவர் என்னை தப்புவித்தார் என்று தானியேல் முழங்கினது போல கரத்திற்குள் அடங்கி இருக்கிறவனுக்கு காலத்திலே செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுக்கு அந்த ரகசியம் தெரிந்ததுனால தான், எனக்கு தெரியும் ஆண்டவரே, கண்ணீரை துருத்தியில் இருக்குது, என் காலடிகள் எல்லாமே என்னுடைய அலைச்சல்கள் எல்லாமே உம்முடைய கணக்கில் இருக்குது, என் காலங்களும் உங்கள் கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருந்ததை பார்க்க முடியும். ஏற்ற நேரம் வந்தது, ஏற்ற காலம் வந்தது. அழகாய் சிங்காசனத்திலே அமர வைத்தார். எல்லாரும் தேடி வந்தாங்க. ராஜாவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி வந்தாங்க. ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையிலே அந்த குறிப்பிட்ட காலங்கள் அவன் மேல் நிறைவேறின உடனே அந்த ராஜ்யம் பண்ணுவதற்கு தேவையான அந்த முகக்கலையை ஆண்டவர் தந்தார். அவனுடைய மந்திரிமார்கள் தேடி வந்தாங்க. அந்நிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எழுதுன ஒரு அதிகாரம் தானியேல்ல, ஒரு அதிகாரம் முழுக்க நேபுகாத் நேச்சாருடைய வார்த்தைகள் படிச்சு பாருங்க. பாபிலோன் விக்கிரக தேசம், பேய்களின் தேசம், அருவருப்பான காரியம். அங்கே ஆளுகை செய்த அந்த நேபுகாத் நேச்சார், ஆண்டவர் என்னுடைய ஊழியக்காரன் என்று அநேக இடங்களிலே சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா என்னுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றினா, என்னுடைய ஊழியக்காரன் நேபுகாத் நேச்சார், நீ செஞ்ச இந்த வேலைக்கு உனக்கு நான் உனக்கு நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்லாம் பாராட்டுவார். அந்த வசனங்கள் ரொம்ப அதிசயமாக இருக்கும். அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் பாருங்க, அந்த காலங்கள் நிறைவேறி தீர்ந்த உடனே அவனுடைய முகக்கலையை கொடுத்தார், அவனுடைய இருதயத்தை மாற்றினார். அந்த பெருமை என்கிற காரியம் அவனை விட்டு போகும்படி அடுத்தது அவன் எழுதனான். தானியேல் ஒரு அதிகாரம் முழுக்க நேபுகாத் நேச்சார் எழுதக்கூடிய அதிகாரம் படிச்சு பாருங்க. மிக சுவாரஸ்யமான அதிகாரம் அது. ஆமாம், இந்த தேவன் தான் உன்னதமான தேவன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவன் சுயசரிதை எழுதுகிறான். ஒரு அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய ராஜாவுக்கு, புறஜாதி ராஜாவுக்கு தானியேலிலே ஒரு அதிகாரமா? ஆச்சரியமான காரியம். காரணம் என்ன? காலங்களிலே அந்த காலங்களை அவன் உணர்ந்தான். அந்த காலம் வந்தபோது ஹல்லேலூயா, அந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரணும். காலம் நம்முடைய வாழ்க்கையிலே வரணும். அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவன், அதினதின் காலத்திலே நம் வாழ்க்கையை அழகாய் நகர்த்தி செல்கிற தேவன். காலங்கள் அவர் கரத்தில். சிலர் தங்களுடைய காலங்களை தங்களுக்கென்று வைத்துக்கொள்கிறாங்க, தங்களுக்கென்று தீர்மானித்துக் கொள்கிறாங்க. இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிசைன் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ஞானம் இருக்குது, நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம், இப்படி செஞ்சுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. என்ன ஞானம் இருந்தாலும், என்ன நாள் ஆனாலும், என்ன காரியம் ஆனாலும், டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் வேதம் மாறாதது, சத்திய வார்த்தைகள் மாறாதது. அவர் சொன்னது தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் அந்த பக்கம் இந்த பக்கமும் போக முடியாது. அவர் சொன்னது தான். காலம் அவர் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்வார். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் டிலே ஆகுதா, சில காரியங்கள் தடையாகுதா? எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குற இந்த வேளையில் இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இப்படிப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, அதிசயம் செய்கிற தேவனாக சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் உங்களை மனமடிவாக்குதா? உலகத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி சில கேள்விக்குறிகள் காணப்படுகிறதா? ஆண்டவர் செய்வார். அவரை நம்பி உங்கள் கரத்துக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள உங்கள் காலத்தை கொடுத்துருங்க. தாவீதை போல சொல்லலாம், ஆண்டவரே என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குதுப்பா. அந்த சிலுவையின் மீட்பை சம்பாதித்து கொடுத்த ஒரு காலம் இருக்கிறது என்றால், எனக்கு மீட்பை அருள ஒரு காலம் இருக்கிறது என்று சொன்னால்
நாள் பலிகள் செலுத்தி பாவங்கள் பெருக பெருக பலியும் பெருகி கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்த ஏற்ற காலத்திலே வெளிப்படுத்த ஒரு காலம் இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு, ஒரு காரியம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டிய சில காரியங்களை என் தேவன் நீர் அற்புதமாய் அழகாய் நிறைவேற்றி தருவீராக. சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவ வல்லமை, அழகாய் செய்கிற தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மடிவு ஆகாதபடி சாராளை போல ஆண்டவரே நாங்களா ஒரு முடிவு எடுத்து போகாதபடி, சில குறுக்கு வழிகளை தேடாதபடி ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்க பழக வேண்டும், நாங்கள் அமர்ந்திருக்க பழக வேண்டும். யோசபாத் ராஜா செய்தது போல ஆண்டவரே நாங்கள் அப்பா சில காரியங்களை சில சூழ்நிலைகளுக்கு அப்பா நாங்கள் அவசரப்பட்டு அந்த சூழ்நிலைகளை பார்த்து உலகத்தின் பிரகாரம் எடுக்கிற முடிவுகள் அல்ல ஆண்டவரே. ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் சொல்கிற அந்த முடிவுகளை நாங்கள் எடுத்து கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதான அந்த தேவ பலன், தேவ ஞானம் ஆண்டவரே அப்பா எங்களை மூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தானியேலை போல, யோசேப்பை போல ஆண்டவரே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் ஆண்டவரே, அந்த தாமாரை போல சில காரியங்களை அவள் ரகசியமாய் யூதா வம்சத்திற்காக அவள் எடுத்த அந்த ஒரு பயங்கரமான துணிகரமான ஒரு முடிவு, ஒரு காரியத்தை போல ஆண்டவரே சில காரியங்கள் வரும் வரைக்கும் பேசாமல் அமைதியாய் பொறுமையாய் அந்த காரியங்கள் நடக்கும் வரைக்கும் எஸ்தரை போல ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்களை போல ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் ஹல்லேலூயா வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவரே சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தயவு, தேவ கிருபை எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.